கூகை முல்லை களவாகை ஈகை படர்தொடரி கள்ளி கவினே சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாளை குதிகொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயன்மேதி வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்கால். திருநனிப்பள்ளி என்ற தலம், இதுக்கும் சம்பந்தருக்கும் இன்னொரு வரலாற்று தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு? அம்மா சம்பந்த தாய் பிறந்த தாயாருடைய அவதாரத்தலம் திருநனிப்பள்ளி. இந்த திருநனிப்பள்ளியில் இருக்கின்ற இறைவனை சம்பந்தர் பாடுகின்றார். பாடுகின்ற பொழுது ரெண்டு கொன்ட்ராஸ்ட் என்று சொல்லுவார்கள். கொன்ட்ராஸ்டா ரெண்டு முரண்பட்ட வர்ணனைகளை தருகின்றார். முதலாவது வர்ணனையில் என்றால், காரை, கூகை, முல்லை, களவாகை, ஈகை, படர்ந்த தொடரி, கள்ளி, கவினிச் சூரைகள் பம்மி விம்மும் சுடுகாடு. அது ஒரு பக்கம். கூகை என்பது தெரியும், ஆந்தை ஒரு பக்கம். கள்ளியும் எங்களுக்கு தெரிந்தது, படர்ந்த கள்ளி செடி, அதை சொல்றது அப்படியானது. களவாக ஈகை படர்ந்த தொடரி, முல்லை என்பது முல்லை பூவோ தெரியல, காரை, இவைகளை என்னென்று பார்க்க வேணும். நாங்க இதுல குறிப்புரையில பார்த்தா சில வேலைகள்ல இருக்கும். காரை முதலிய தாவரங்கள் சுடுகாட்டில் மிக்குள்ளன. ஒரு முள்ளு செடியா அப்படி இருக்க, ஒரு முக்காட்காரை என்று சொல்லி இருக்கிறது. ஈகை என்பது இண்டஞ்செடி, ஈச்சங்காயா இருக்கணும். ஈகை ஈச்சமரம், ஈகை இண்டஞ்செடி. ஈங்கை புலி தொடக்கிய நிலம் உண்டு. இப்படி ஒரு முள்ளு மாதிரி இருக்கிறது, இப்படி அதா இருக்க வேணும். இண்டு படர்ந்த இருள் சூறு மயா. தொடரி என்பது முட்செடி. கடவுன் தான்றியும் கொடுமுள் தொடரியும் என்று பாட்டு இருக்குது. சூரை என்பது காரையும் சூரையும் கள்ளியும் அடர்ந்து கண்டு மணிமகளில வருகிறது. பம்மி என்றா செறிந்து. இதெல்லாம் ஒரு முள்ளு பத்தைக்குள்ள இருக்கிற தாவரங்கள், காட்டுகள், படர்கள்ல. சிவகுமாரன் நம்ம வீட்டுக்கு பின் வளவிலே மூலம் இருந்திருக்கும். என்ன முள் வளர்றது. அப்ப காரை என்கின்ற முள்ளு வகை, கூகை என்கின்ற ஆந்தை, முல்லை முல்லைப்பூவாத்தான் இருக்க வேணும். மற்றது கள என்பது இன்னொரு களா, கருவையிலும் சிங்கையிலும் களவாண்டான் என்றது ஒரு களா என்றொரு செடி. மற்றது ஈகை, ஈச்சம் மரம். மற்றது படர்ந்த தொடரி என்பது படர்ந்த ஒரு முள்ளு செடி. மற்றது கள்ளி, இந்த வறட்சிக்குரிய மயானத்துக்குரிய தாவரங்கள், பறவைகள் அழகு செய்ய. சூரை செறிந்த, சூரை என்றது இன்னொரு முள்ளு, அதுக்கும் செறிந்த. சுடுகாட்டை விரும்பும் சிவபிரான். எவ்வளவு அழகா சொல்லி இருக்கேன். ஒரு பாலை நினைத்து வர்ணனை. பாலை நிலம் என்பது எங்களோட ஐந்திணைகள் என்று இருக்குது. சங்க இலக்கியங்கள் நிலப்பரப்பை 5ஆக வகுக்கின்றது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த நிலமும். மற்றது குறிஞ்சி, மருதல். மற்றது என்ன சொன்னாங்க? முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அதை விட இந்த 4ஐயும் விட 5வது நிலப்பரப்பாக பாலை என்ற நிலத்தை சொல்லுகின்றது. தமிழ்நாட்டில் பாலை இல்லை. பாலை என்பது காலைக்கு தெய்வமும் கொற்றவை. ஆனா பாலை நிலத்து வர்ணனை வேறு முடக்கிடு. அப்ப சொல்லுவார்கள், மேற்சொல்லப்பட்ட 4 நிலங்களும் மழையின்றி வறட்சியால் வறண்டு காடாகி போன பொழுது பாலை என்பர் என்று பிற்காலத்தில் எழுதி வச்சிருக்கிறான். இது நெடுங்காலம் அப்படித்தான் சொல்லிக்கொண்டு வந்தது. ஆனால் பாலை நிலம் எங்கே இருக்குண்டா ராஜஸ்தான்ல இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ராஜஸ்தான், இந்த இடங்கள் எல்லாம் பாலைவனங்கள், ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கு.
சங்க இலக்கியத்தில் ஒரு வர்ணனை வரும். கடும் வறட்சியில பால நிலத்தில் இருக்கிற ஒட்டகம் எலும்பை தின்னுதண்டு. இந்த வர்ணனை சங்கப்பாட்டுல இருக்குது. இப்ப சங்க இலக்கியங்களையும் பற்றி இதுகளையும் பற்றி ஆராய்ச்சி செய்த பாலகிருஷ்ணன் என்பவர் இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர். அவர் வைகையிலிருந்து சிந்து வரை என்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தமிழ்லையும் வந்திருக்கு. மிகப்பெரிய ஆராய்ச்சி புத்தகம். அதிலே அவர் சொல்றார், பண்டை தமிழர்கள் அங்க சிந்து நதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஞாபகத்தை, அந்த கதைகளை, அந்த நிலங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வழி வழி பாடல்களாக வந்து கொண்டே இருக்கின்றது. அது திருப்பி பதியப்பட்ட லேட்டஸ்ட் பதிவு தான் எங்கள்கிட்ட இருக்கிற சங்க பாடல். இந்த ஒட்டகம் எலும்புதுன்றதை அவர் ஆராய்ஞ்சிருக்கிறார். இந்த விலங்கியல் நடத்தைகளுக்கு கூடாகிய நூல்களை ஆராய்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறார். தெரியல. ஒரு முறை இந்தியாவின் அந்த எல்லைப் பகுதியில எலெக்ஷன் டியூட்டிகள் செய்யக்க அங்காலையும் அவர் மிஷன் எடுத்து போய் பார்த்த பொழுது அங்க பார்த்தார், ஒட்டகம் எலும்ப தின்றதை கண்ணால பார்த்தார். பாகிஸ்தான் சைட்ல. இப்பதான் இந்த வர்ணனோட விளக்கம். அப்ப இந்த பால நிலம் என்பது அங்க இருக்கிற நிலம். அந்த தமிழர்கள் அந்த நிலங்களுடைய நினைவுகளை சுமந்து இங்க பாடி இருக்கிறார்கள். இப்ப கனடால இலங்கை வர்ணனை படிக்கிற மாதிரி தான். அப்ப அந்த மாதிரியாக அப்ப இது பால நிலம் அல்ல. பாலை போல வறண்டு போய் முட்கள், பட்டைகள், அந்த விலங்குகள், நெறிகள், மற்ற ஆந்தைகள், இந்த முள்ளு மரங்கள், பட்டைகள் நிறைந்த சுடுகாடு. இப்ப எல்லாம் சுடுகாடு எல்லாம் நல்ல கிறிஸ்தவ முறையில நல்ல வடிவா எல்லாம் பண்படுத்தி பூச்செடி வச்சு தென்னை மரம் வச்சு தண்ணி ஊத்துறாங்க. முங்க சுடுகாட்டுக்கு ஒருவரும் போகவும் மாட்டோம். இப்ப எல்லாரும் போய் வருகிறது. என்ன நம்ம ஊர் சுடுகாடு அப்படி திருத்தி இருக்குது. நான் சொன்னேன், போனா அங்க போய் இருக்க பாய் போட்டு படுத்துட்டு வரலாம் போல இருக்கு. பல பேர் அப்படி செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியும். எங்க அங்க சுடுகாட்டாலடி கண்டு கோம்பயன் மயானம் இருக்குது யாழ்ப்பாணத்துல. அது போறதுக்கே பயமா இருக்கு. ஆலமரம் எல்லாம் வளர்ந்து எல்லாம் இருக்கிறது இல்லையா. இது அந்த சுடுகாட்டை சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சுடுகாடு என்று சொன்னா, இந்த வறண்ட நிலை தாவரங்கள், முட்செடிகள், முள்மரங்கள், நெடி, கூகை அதுகள் எல்லாம் நிறைந்த சுடுகாட்டை விரும்புகின்ற சிவபிரான் என்றொரு வர்ணனைதாரர். அந்த சிவபிரான் இருக்கிறது எங்கு என்று கேட்டா, அந்த சிவபிரான் எங்க வந்திருக்கிறார்? இப்ப எங்க குவாரைகள், கூகை, முல்லை, களவாகை, ஈகை, படர், தொடரி, கள்ளி, கவினி, சூரைகள், பம்மி, விம்மம், சுடுகாடமர்ந்த பம்மி விம்மம் ஓங்கு உயர்ந்திருக்காது. வறண்ட நிலை பெற்றகளாத்தான் இருக்கும். அதான் பம்மி விம்மம். பம்மி கொண்டிருக்கிறார் என்ன, கொஞ்சம் அடக்கி இருக்கிறார். இப்ப பம்மி விம்மம் உங்களுக்கு தெரியும். வறட்சி இருக்கிற நடத்துல சும்மா ஓங்கி வளராது இந்த மரங்கள் எல்லாம். அப்படித்தானே ஊர்ல நாங்கள் அந்த பின் வளவு இதன்னைக்கு பெற்றை கிளியர் ஆக்குறோன்னா 10 வட்டவனம் தான் சொல்றோம் நாங்கள். என்ன அதான் பம்மை விம்மும் சுடுகாடமர்ந்த சிவன் மேய அவர் வசிக்கின்ற சோலை நகர் என்னோடம் இருக்கு. அது சோலையா இருக்குது, நகரமா இருக்குது. நாகரிகமா இருப்பதான் நகரம். நகர்தான் தேரைகள் அரசாய மிதி கொள்ள. அங்க இருக்கிற தவளைகள் இருக்குத்தானே தேரைகள். அது ஆரைக்கொடி இருக்கா. அந்த ஆரைக்கொடிகள் சாஞ்சி விழும்படியாக ஒன்றிலிருந்து ஒன்று பாயுதான். ஒரு கொடியிலிருந்து இன்னொரு கொடிக்கு. வாழை குதி கொள்ள. வாழை மீன்கள் வயல்கள்ல குதிக்குது. சொல்லுவார்கள் அருணகிரிநாதன் படிப்பார். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் கொழில் என்றுவார். செயலண்டா செயல் மீன். இந்த மீன் துள்ளி துள்ளி வயலை நாசமாக்குது. செயல்பட்டழிந்தது செல்மூர் வயல் போல. இங்குன் கால்பட்டழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்து என்பார் கந்த அலங்காரத்தில். அது மாதிரி இங்க வாழை மீன்கள் துள்ளி கொண்டிருக்குது. வாழை குதி கொள்ள. வள்ளை துவள. வள்ளை கொடியா அது பறந்திருக்குது. நாரைகள் ஆரல் வாரி. நாரைகள் ஆரல் மீன்கள், சின்ன ரால் போன்ற குட்டி மீன்கள், குரணை மீன்கள். ஆரலை வாரி வயன் மேதி வைகம். ஆறுகள் அப்படியே அந்த மீன்களை, சின்ன ரால் மீன்களை, குஞ்சு மீன்களை பிடிச்சு வாருது. வயல்கள் இருக்குது. மீதி என்றா எருமை. எருமை அந்த வயல்கள் வரப்புகள்ல திரியுது.
நனி பள்ளி போலும் நமர்கால். எங்கள் நமர்கால் என்றா எங்கள் மக்களே கேளுங்கள். இப்படி காரை முள்ளு, கூகை பறவை, முல்லை கொடி, களவாகை, ஈகை, படர்தொடரி, கள்ளி, சூரை, இப்படிப்பட்ட முட்செடிகள், வறட்சி செடிகள் பெற்றகளாக நிறைந்திருக்கிற பம்மி விம்மும் சுடுகாடு அமர்ந்த சிவன் மேயசோலை நகர், அவர் வந்து அமர்ந்திருக்கின்ற சோலைகள் மிகுந்த சிறப்பான இடம். நகரம் என்றால் எல்லாம் திட்டமிடப்பட்டு செய்கிறது. நகர் தான் என்னென்று கேட்டால் நனிபள்ளி. எப்படிப்பட்ட நனிபள்ளி? அந்த நரிகள்லியில நீர்வளம் நிறைய இருக்குது. அதான் தேரைகள் ஆரசாய மிதிகொள்ள, ஆரக்கொடிகள்ல தேரைகள் பாய்ந்து பாய்ந்து ஓடுது. அதால ஆரைக்கொடிகள் விழுந்து மிதிபடுகுது. வாழை குதிகொள்ள, வாழை மீன்கள் வயல்கள்ல துள்ளி விளையாடுது. வள்ளை துவல, வள்ளை கொடிகள் படர்ந்திருக்க. நேரைகள் ஆரல் வாரி, நேரைகள் இந்த சிறு மீன்களை வாரி அள்ளி கொண்டு போகுது. வயல் மேதி வையும், வயல் வரப்புகள்ல எருமைகள் திரிகின்றது. அதுதான் அந்த நெனிபள்ளி தான் நம்முடைய சிவபெருமான் வந்திருக்கின்றார். 2 டிஃபரண்ட் கண்ட்ராஸ்ட். ஒன்று வறட்சி சுடுகாடு, ஆட்களே இல்லாத இடம். மற்றது நீர்வளம், நிலவளம், அழகு நிறைந்த இடம். இதை சிவபெருமானுக்கு ஒரு பெயர் தான் பாருங்க. வேறு ஒன்றும் சொல்லல. சிவன் என்று ஒரு பெயர் தான். இடத்தின்ற நனிவள்ளி ஒரு பெயர் தான். நமர்காலண்டு எங்கள்கிட்ட 3 சொல்லு மட்டும்தான் இந்த தேவாரத்துல இயற்கைக்கு வெளியில இருக்கு. மிச்சம் எல்லாம் இயற்கையினுடைய வர்ணனை. இதுதான் எங்களுடைய திருமுறை பாடல்களின் பண்பு. தோத்திரங்கள்ல எந்த தோத்திரங்கள்லையும் இந்த பண்பை பாட முடியாது. கடவுளை பாடுறான்னு சொல்லி போட்டு காட்டையும் மாட்டையும் வயலையும் பாடுற பாட்டுங்கன்னு பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் இருக்கிறார். சிவன் என்று ஒரு சொல்லி இருக்குது. இடத்தின்ற பேர் நனிவள்ளி என்று ஒரு சொல்லி இருக்கு. யாருக்கு சொல்றோன்னு நமர்கால் எங்களுடைய ஆக்களே கேளுங்கள் என்று கூட்டுப்பட்டிருக்கிறார். மிச்சம் எல்லாமே 2 விதமான இயற்கை வர்ணனை. ஒன்று சுடுகாடு, மற்றது மருத நிலம், வயல் இருக்குது. நனிபள்ளி. இதுதான் தமிழ் தேவாரம். ஏன் தேவாரம் படிக்க வேணுமெண்டா சிவபெருமானை கும்பிடணும், கடவுளை கும்பிடணும். தமிழ்ல இருக்குது, உருக்கமா இருக்குது. நாயன்மார் படிச்சார், நால்வர் படிச்சார். அதெல்லாம் ஒரு பக்கம் போக, எங்கள் பழந்தமிழன் மரபிற்படி இயற்கையை ரசித்து, இயற்கையோடு இசைந்து, அந்த சூழலை அழகை வர்ணித்து. இரண்டா எங்களுக்கு சைவத்துல உலகம் உண்மை, உலகம் மாயை இல்லை. கணவர் சொல்ற உலகம் உண்மை. The material life is real. சைவன் சொல்றது material life is real. ஆனபடியினால இந்த வர்ணர்கள் எல்லாம் மேல அழகாக இருக்கு. நீங்கள் எந்த தோத்திரங்கள், எந்த புஸ்தகங்கள்ல இப்படி பார்க்க முடியாது. இது எங்களுடைய சங்கத்தமிழர் காலத்திலிருந்து வந்த மரபு. சங்கத்தமிழர் மட்டுமல்ல, இந்த பாலநில வர்ணம் எல்லாம் பார்த்தா சிந்து நதி காலத்திலிருந்து தொடர்ற மாதிரி இருக்குது. என்ன அடுத்த பாடலை பார்ப்பேன். படியுங்க. இடையிடப்புக் கொடுங்கி உலகங்கு வெள்ளம் வளர்திங்கள் கண்ணி அயலே இடையிடை வைத்த தொக்குமலர் தொத்து மாலை இறைவனிடம் கொள் பதிதான் மழையிடை வாழையாபாய மூழ்வாய் நெறிந்து மணநாடு நீளம் மலரும் நடையுடை அன்னம் வைகு புனலம் படப்பை தனி நனிவள்ளி ஓதும் நமர்கால். திருப்பியும் படித்தான். இறைவன் இடங்கொள் பதி. இந்த இறைவன் இருக்கின்ற பதி நனிபள்ளி போலும் நமர்கான் இருக்கின்ற நனிபள்ளிதான். எப்படிப்பட்ட இறைவன்? சடையிடைப்புக்கு ஒடுங்கி உளதங்கு வெள்ளம். இந்த சடையில இருக்கிற இடைவெளிக்குள்ள போய் புகுந்து தங்கி இருக்கின்ற வெள்ளம் என்கின்ற கங்கை.
சடை இடை புக்கு ஒடுங்கி உளதங்கு வெள்ளம். அந்த ஒடுங்கி என்பது முக்கியம். அகங்காரம் அடங்கி ஒடுங்கினது கங்கை இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். ஆகாய கங்கை மேலே இருந்து இறங்கிய பொழுது பரந்த வீச்சுடனும் வேகத்துடனும் பாய்ந்து வர சிவபெருமான் சடையிலே தாங்கினார். இந்த சடைக்குள்ள அகப்பட்டு அதுக்கு வெளியில வரவே முடியாம போச்சு. அதன் அகந்து அடங்கிச்சு. அப்படியே சடை கட்டையில இருந்து ஒரு சடையை எடுத்து இப்படி விட்டாராம். அதுக்குள்ளால வர்ற கங்கை தான் இன்றைக்கு பாய்ந்து ஓடுது. சடை இடைப்பு கொடுங்கி உளதங்கு வெள்ளம். எங்களுக்கு தெரியும், பூமி பரப்பு உருவான பொழுது ஆதியில நெருப்பு கோலமாகத்தான் இருந்தது. இப்படியே சுழண்டு 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 சுழன்று மழை வருவதில்லை. முதல் மேகம் வந்துட்டது. மேகம் வந்தாலே மழை வராது. மேகத்திலிருந்து மழைத்துளி கீழே வர இந்த வெப்பத்திலே அது ஆவி ஆயிடும். அங்கே பிறகு ஒரு நேரத்துல குளிர்ந்த உடனே மழை பொய்ய தொடங்கிச்சுது. கோடிக்கணக்கான வருடங்களா தொடர்ந்து மழையா. அப்படித்தான் சமுத்திரங்கள் உருவானது. இதுதான் பூமியின் வரலாறு. தொடர் மழை. தொடர் மழை அப்படியே தொடர்ந்து பெய்திருந்தா என்ன நடந்திருக்கு? ஏன் பெய்யல தொடர்ந்து? கேளுங்க. பூமி குளிர்ந்துட்டது. முதல் அக்கினி புலம்பு, முகிலே இல்லை. பிறகு சுத்தி 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 கோடிக்கணக்கான வருடங்கள் போக பூமி குளிர்ந்து கொண்டு வர முகில் வந்துட்டது. முகில் வந்தாலும் முகில்ல இருந்து மழை வாரத்துக்கு இடையில பூமியின் வெப்பத்துல வார வழியிலேயே மழை ஆவியா போயிடும். இப்படியே கோடிக்கணக்கான வருடம் சுழன்று சுழன்று ரகி கொண்டு வர பூமி குளிர்ச்சி அடைந்து கொண்டு வர கடைசியாக ஒரு மாதிரி மேகம் வந்து மழை துளையாக பூமியை தொட்டது. மழை சூனா வாரியா கொட்டோ கொட்டொன்று லட்சக்கணக்கான வருடங்களாக கொட்டி கொண்டிருந்தது. ஏன் நின்றது? கேள்விய கேளுங்க. மலிஞ்சி போயிருக்கு. அதான் ஏன் நின்றது? விஞ்ஞானம் என்ன சொல்லும்? ஏன் நின்றது? பெய்த மழை பெய்து கொண்டே இருக்க வேண்டியானே. பூமி குளிர்ந்துட்டது. அதுதான் இந்த கதை. ஆகாய கங்கை கொட்டோ கொட்டண்டு கொட்டது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பகீரதன் சாம்பல் காட்டுக்கு தான் மழை வருது. சாம்பல் பாருங்க, அப்படியே எரிந்து அடங்கி இருக்கிற இடம். அந்த நேரத்துல அங்க இருந்து வர்ற அந்த கங்கை இங்க வந்து இறங்கி பெய்து சமுத்திரம் எல்லாம் நிறைந்து பூமி எல்லாம் நல்லா குளிர்ந்து நின்று எல்லாம் வந்து சமுத்திரம் முக்கா பகுதி சமுத்திரம் தான் பூமியில எல்லாம் நிரம்பிட்டது. அது ஏன் நின்றதென்றால் இதுதான் கங்களுக்கு. அது கங்கையை இறைவன் சடையிலே தாங்கினான். ஒடுங்கிட்டது. சடையிடை புக்கு ஒடுங்கி உளதங்கு வெள்ளம். இதுக்குள்ள எவ்வளவு அறிவியல் கருத்துக்கள் இருக்கு. அன்றைக்கும் சொன்னான், பனிமலை தொல்பனி மலை அதிர என்று வரும் திருமுருகாற்றுப்படையில. பனிமலை என்றா கருத்து இன்றுமே உருகாமல் இருக்கிற பழைய பனிமலை, ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக். இந்த மாதிரி இதுக்கு வளர் திங்கள், வளர்கின்ற புரை திங்கள் சந்திரன். கண்ணி அயலே இடையிட வைத்த மலர் தொத்து மாலை. அதுக்குள்ளே இடையில சுத்தி இருக்கிற மலர்களாலான மாலை சடையில இருக்கு. அப்படிப்பட்ட இறைவன் இடங்கள் பதிதான் மடை இடை வாழை பாய. மடையண்டா என்ன? வாய்க்கால். குளங்கள் ஆறுகள்ல இருந்து சின்னதா பிரிஞ்சு வயல்களுக்கு செலுத்துற வாய்க்கால். மடை இடை வாழை பாய. வாழை மீன் பாயுது. முகுள் வாய் நெறிந்து மணம் நாறு நீல மலரும். நீலம் குவளை மலர், தாமரை போல நீலப்பூ குவளை மலர். அது அப்படியே விரிந்து நறுமணம் வீசுது. முகுள் வாய், முகுழ்த்து கண்டா விரிந்து, வாய் நெறிந்து மணம் நாரும். மணமண்டா நிறமணம், இங்க நாரும். நீலம் மலரும், நீல மலர்கள் குவளை மலர்கின்ற. நடையுடை அன்னம் வைகும் புனலம். அன்னங்கள் நடை பாய்கின்ற. நடையுடை அன்னம் வைகும், அன்னங்கள் நடபயிலுகின்ற. படப்பை, படப்பை என்றது தோட்டம். அது சில தமிழ்ல சொல்ற படப்பை என்று தோட்டத்துக்கு. நனிபள்ளி போலும் நகல்தான். பாத்தீங்களா இவ்வளவு இயற்கை வர்ணனை போட்டிருக்கிறார். இறைவனுடைய பெருமையும் போட்டு இயற்கை வர்ணனையும் போட்டிருக்கிறார் சம்பந்தர். அடுத்தது
கொண்டு தொண்டர் வழிபாடு செய்ய ஒளிபாடில்லாத பெருமான் சுருமலர் கவாய காதல் நகர்தான் பெருமலர் தொட்டு விட்ட விசை போன கொம்பின் விடுபோது அலர்ந்த விரைசூழ் நறுமலர் அல்லி புள்ளி ஒலிவண்டு ரங்கு நளிவள்ளி போலும் நமர்காள் பெரும் மலர் கொண்டு கிடைக்கின்ற மலர்களைக் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் ஒளிபாடிலாத பெருமான் தொண்டர்கள் ஒளிபாடிலாத இடையடாது வழிபடுகிறார்கள். வெள்ளிக்கிழமை மட்டும் கும்பிடுற தொண்டர்கள் இல்லை, பிரதோஷத்துல மட்டும் கும்பிடுற தொண்டர்கள் இல்லை, தினம் நிதியம் ஒளிபாடில்லாத பெருமான் தொண்டர்ண்டா அப்படித்தான். இங்க இருக்கிற எல்லாரும் வேலை இல்லாமத்தான் இந்த நேரத்துல ஜூமில் இருக்கிறவன். அப்ப எல்லாரும் வடிவா பூஜை பண்ணலாம் என்பது கருத்து. பெருமலர் கொண்டு கிடைக்கின்ற மலர்கள் கண்டாவில இப்ப பூக்கள் கிடையாது, வெளிப்பூ எல்லாம் போட்டு. நான் கடைசியாக சுவாமிக்கு பறித்து வைத்தவு கத்தரிப்பூ. இந்த சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூக்கள்ல நித்திய அந்த பூசை என்ன புட்ப விதியில கத்தரிப்பூவும் போட்டிருக்கு. ஒரு நாளும் கத்தரிப்பூ வச்சது கிடையாது. வெளியில கத்தரி மரம் இருக்குது, பூத்து இருந்தது. இனி எல்லாம் பனி கொட்ட போகுது, அந்த பூவெல்லாம் இனி காய்க்காது தானே. வடிவா கத்தரி பூவும் பிடிங்கி வச்சாச்சு சுவாமிக்கு. கத்தரிப்பூன்றது கத்தரிக்காய்ன்ற பூவோ இல்லது கத்தரிக்காய்ன்ற பூ தான். அப்ப பெருமலர் கிடைக்கக்கூடிய மலர்களை கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் ஒளிபாடில்லாத பெருமான் தொண்டர் இடையறாது வழிபடுகின்ற பெருமான் கருமலர் கண்டமாக விடமுண்ட காலை. கருமலர் மலர் என்று போட்டிருக்கிறார். கருத்த பூ, கருத்த பூ கருநீல பூ, கொஞ்சம் கோல மலர் என்று போட்டிருக்கணும் போல கண்டமாக, அதுபோல கண்டம் நீலமலனையும்படி விடமுண்ட காலை, விடத்தை உண்ட காளை. காளை என்றா ஆண் மகன் என்று இங்க கருத்து. காளை இடமாய காதல் நகர் தான் அவர் வசிக்கின்ற காதல் நகர். அவர் அன்போடு விருப்பத்தோடு வசிக்கின்ற நகர். He loved this place என்று சொல்லுவோமே, ஓ ஐ லவ் திஸ் என்று சொல்லுவோம். அந்த இது சிவபெருமான் லவ் திஸ் நனிபள்ளி அப்படிதான் சொல்லணும். காதல் நகர் தான் நனிபள்ளி போலும் நமர்கள். அது எப்படி இருக்கு? வெறு மலர் தொட்டு விசை போன கொம்பின் விடு போது அலர்ந்த விரைசூழ். வெறு மலர் தொட்டு விசை போன கொம்பு, கொம்பு கண்டா கிளைகள், கிளைகள் விசை போனாண்டா அப்படி பாரம் போனோன்னு என்ன செய்யும் கொண்டுகள் அப்படி திருப்பி பாயும். இந்த மலர்கள்ல தேன்கள் இருக்கிறதால தாழ்ந்து இருக்குது. அந்த வண்டுகள் எல்லாம் தேன்களை உண்ண அந்த மலர்கள் தேன் எல்லாத்தையும் கொடுத்து வெறுமலர் ஆகுது. வெறுமலர் திருப்பி கொம்பு நிமிருது. அதான் வெறுமலர் தொட்டு விட்ட. இப்படி கீழே தட்டு கொண்டு இருக்குது நிலத்தை. இப்ப தேனெல்லாம் குடிச்சு பாரம் குறைஞ்சோன்னு டக்கண்டு மேல நிமிருது. விரமலர் தொட்டு விட்ட விசபோன கொம்பின் விடு போது அலர்ந்த விரை சூழ். விரிந்த, அலர்ந்தா விரிந்த, விரை என்றா பூக்கள் விதழ்கள். நறுமலர் அல்லி புள்ளி, நறுமலர்கள். அல்லி என்பது அகைதழ்கள், புள்ளி என்பது பூவில் இருக்கிற புற இதழ். ஒலி வண்டு உறங்கம், அந்த அகைதழ்கள் புற இதழ்களுக்குள்ள வண்டு உறங்கம், இந்த தேனீக்கள் உறங்குகின்றன. நனி பள்ளி போலும் நமர்கள். பாருங்க, பூக்கள் இருக்குது, நிறைய பூக்கள். அது அப்படி பூக்கள் என்ற பாரத்தால இல்ல, பூக்கள் இருக்கிற தேனின்ற பாரத்தால அந்த கொப்பு வளைந்து கீழே தொட்டு கொண்டிருக்குது. அத இந்த வண்டுகள் தேனீக்கள் தேனை எடுக்க அது பாரங்குறைய அப்படியே விட்டு விசபோன கொம்பின் அப்படியே கீழே அந்த பாரம் விட்டு போய் அப்படி வேலை விழும்பு. அந்த கொம்பின் மலர்ந்திருக்கிற பூக்கள்ல அகைதழ்கள்ல அல்லி புள்ளி அகைதழ் புற இதழ்கள்ல ஒளி வண்டு ஒளி செய்கின்ற வண்டு உறங்குகின்ற திருநனிபள்ளி எங்களுடைய சிவபெருமானுடைய இடம். அருமை. அடுத்தது குளிர்தரு கங்கை தங்கு சடமாடு லங்கு தலை மாலையோடு உறவியே ஒளிதகு
வழி பொழில் தரு திங்கள் சூடி உமை பாகமாக உடையான் முகந்த நகர்தான் புலிதரு பொம்மலோடு குயில் பாடல் கேட்ட படை வந்து தானும் முரல நலி தரு சோலை மாலை நரை குரு வைகு நனி பள்ளி போலும் நமர்கால். அடுத்ததா சொல்றாரு, முழுக்க இயற்கை வர்ணனை தான். சங்க பாடல் மாதிரி பழந்தமிழர் மரபுல இயற்கை வர்ணனை. தோத்திரங்கள்ல இது திருமுறைகளுக்கு ஒரு நல்ல சிறப்பு. நீங்கள் பில்வாஷ்டகம் படிக்கலாம், சிவாஷ்டகம் படிக்கலாம், லிங்காஷ்டகம் படிக்கலாம், சச்சனாமூர்த்தி சோஸ்திரம் படிக்கலாம், கணேச பஞ்சரத்தினம் படிக்கலாம், எத்தனையோ விதமான அஷ்டோத்திரம் படிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், சிவ சகஸ்ரநாமம் படிக்கலாம், ஸ்ரீருத்ரங்கூட படிக்கலாம். ஆனா இந்த மரபு எங்கள் தமிழ் சங்க மரபில இருக்கிற தமிழ் தோத்திரங்கள்ல இயற்கை வர்ணனை முக்காவாசிக்கு மேல இருக்கிற பாடல்கள். குளிர் தரு கங்கை தங்கு சடை மாடு இளங்கும் தலைமாலையோடு குலவி. குளிர் தரு குளிர்ச்சி பொருந்திய கங்கை தங்குகின்ற சடையிலே இருக்கின்ற தலைமாலையோடு, தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே என்றுவார்கள். என்ன தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேர்ந்தலைவனை தலையே நீ வணங்காய் என்று படிப்பார். தலைமாலை தலைக்கணிந்து, மண்டையோடுகள் எல்லாம் தலையிலே அணிந்திருக்கிறார். ஏன் அவருக்கு பைத்தியமோ? ஏன் மண்டையோடு அணிந்திருக்கிறார் தலையில? ஏன்? முட்டாளிப்பு. அவர்தான் இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே. கடைசி காலத்துல அவர் மட்டும்தான். எல்லாம் ஒடுங்கிட்டது. சகல உலகங்களும் ஒடுங்கி கொண்டு வந்து அந்தந்த தெய்வங்கள் அந்தந்த தேவர்கள் எல்லாரும் ஒடுங்கி 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 கொண்டு வந்து கடைசியா எல்லாம் மாயையில் ஒடுங்கி, மாயை வந்து மறைப்பு சக்தியில் ஒடுங்கி, மறைப்பு சக்தி அருட்சக்தி சிற்சக்தியில் ஒடுங்க சிவபெருமானுடைய சங்கார தாண்டவன் நடந்து கொண்டிருக்கின்றது. உச்சத்துக்கு வந்து டான்ஸ் என்ற பிணக்கள் என்று சொல்லுவோம். உச்சத்துக்கு வந்து சிவபெருமானுடைய சங்கார தாண்டவத்தில் உச்சம். அதை பார்க்கிறதுக்கு வேறு ஒரு தடவே இல்லை. அம்பாள் மட்டும் பார்த்து கொண்டு சாட்சியா இருப்ப. மகா பிரளயகாலய தாண்டவ சாட்சினே நமஹா. மகா பிரளயம், உறுதி பிரளயத்திலே சிவன் ஆண்டுகின்ற மகா தாண்டவம் என்ற நடனத்தை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிற அம்பாளுக்கு நமஸ்காரம் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லும். அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற அம்பாள் இந்த சங்கார தாண்டவம் முடிகிற நேரம் அதுல சிவன்லேயே அம்பாலும் ஒடுங்கிடுவா. சக்தி சிவத்துள் ஒடுங்கும். இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இருவரந்தம் உறுதியில் நின்றாரின் இறுதிதான் உண்டாகாது. 2 பேரும் இருக்கும் வரைக்கும் முழுக்க முடியாது. அவ சிவத்தில் ஒடுங்குவா. ஒடுங்கின பிறகு எல்லாம் ஒடுங்கிட்டது. அப்ப உலகம் எல்லாம் ஒடுங்கிட்டது. எல்லாம் ஒடுங்கினா மிஞ்சினது சாம்பலை எலும்பும். ரெமினன்ட் இருக்கத்தானே வேணும். இன்னத்தை எரிச்சாலும் கடைசியா ஏதாவது ஒன்று மிஞ்சும். என்ன ஒன்றும் இல்லாம பண்ண இயலாது. சயின்ஸ் தானே. இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது, உருமாறும். இப்ப எல்லா அளவு சாம்பல் தான் வந்திருக்குது. உயிர்கள் எல்லாம் அப்படியே ஒடுங்கி மாயையில போய் இருக்குது. எப்படி என்று சொன்னா கிருபானந்த வாரியா சொல்வார், மெழுகுருண்டையிலே அந்த பொற்கொள்ளர்கள் உரைக்கிற பொண்ணெல்லாத்தையும் உரைச்சு திண்ணட்டு துகள் வருமாம் பொண்ணு ஒரு மெழுகுருண்டை வச்சு உருட்டி வைப்பார்களா. 1-2 வருடத்துக்கு ஒரு முறை அதை உரைக்கினா 1 கிராம் 2 கிராம் தங்கம் வரும். எப்படி அந்த மெழுகுருண்டையில தங்கத்துகள் எல்லாம் இருக்கின்றதோ அது மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம் முற்றளிப்பு ஊழி காலத்திலே மாயையில் ஒடுங்கி உறக்க நிலையில அப்படியே போயிடும். ஓய்வு கால். அந்த மாயை பரப்பு சக்தியில் ஒடுங்க, மரப்பு சக்தி சிற்சக்தியில் ஒடுங்க. சிற்சக்தி தான் இறைவனுடைய தாண்டவத்தை பார்த்து கொண்டிருந்து அது முறையிலே ஒடுங்க. எல்லாம் ஒடுங்கினால் இந்த எலும்பு சாம்பலுக்கு நீ ஒரு மேஷ உட விட்டு வைக்கல சிவபெருமான். ஒரு டேபிள் இருந்து அங்க போட்டிருக்கலாம். என்ன இல்லை, அதுக்கு இடமே இல்லை. அது இறைவனிடம் ஒடுங்குகிறது. இறைவனோட உடல்ல வந்து சரீரத்துல வந்து ஒட்டி கொள்ளுது. அதுதான் சுடுகாட்டு சாம்பர் பூசிய இறைவன். செத்தார் எலும்பணிவாந்திருக்கேரி ஜரத்தானே. இருக்கிற பெரிய பெரிய தெய்வங்கள் எல்லாம் இறந்துவிட அவர்கள் எலும்பெல்லாம் வந்து ஒட்டி கொண்டிருக்குது. அதுதான் தலைமாலை தலைக்கணிந்தார். இது இறுதி ஊழிக்காலம். திருப்பி படைப்பு காலம் வரைக்குள்ள ஊழிக்காலத்துல தாண்டவம், படைப்பு காலத்துல வாத்தியம் வீணை வாசிப்பார்.
மிக நல்ல வீணை தடவி நாதம் வரும். அதான் படைப்பின்ற முதல். அதுக்கு அப்படி வீணை தடவரத்துக்கு நாணம் வர்றதுக்கு முதலே சிவத்திலிருந்து சக்தி வருவோடும். சிவன் சத்திதனை ஈன்றும் வந்துட்டது. சத்திதான் சிவத்தை ஈன்று உபந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரலாம் ஈன்றும் திருப்பி படைப்பு வருகிறது. அடுத்த படைப்பு நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். அப்ப தலைமாலை தலைப்பளிம்பது என்பது முற்றளிப்பு காலத்தில் அவரிடம் வந்து ஒடுங்கின தலைகள். அப்ப குளிர்தரு கங்கு தங்கு சடைமாடிலங்கு தலைமாலையோடு குலவி ஒளிர்தரு திங்கள் சூடி ஒளியை தருகின்ற சந்திரனை சூடி உமை பாகமாக உடையான். உமையை தன்னுடைய இடது பாகத்திலே கொண்டவன். உடையான் உடையான் என்றால் தலைவன், என்னை உடைமைப் பொருளாக கொண்டவன். என்ன உடமைப்படவா கொண்டவன் மட்டுமல்ல, உமையாவளுக்கும் அதான் உடையாள் என்று அவளை சொல்றது. உடையாளுந்தன் நடுவிருக்கம் உடையாள் நடுவுள் நீரித்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று என்று மாணிக்கவாச ஒடிப்பார். உடையான் உடையாள். இப்ப உடையான் உகந்த நகர், உகந்தண்டா விரும்பிய நகரம், விரும்பி வந்திருக்கிற நகரம் என்று கேட்டா குளிர்தரு கொம்மலோடு, குளிர்ந்த இடம், குளிர்மையான இடம், கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட பிடைவண்டு தானும் முரல. கொம்மலோடு கொம்பு வாத்தியங்கள் ஊதுது. இன்றைக்கு நல்லூர்ல கொம்பு வாத்தியங்கள் பாவிக்கிறார்கள். கொம்பு வாத்தியங்கள் ஊதுது. கொம்மலோடு குயில் பாடுது, குயிலும் பாடுது. அதை கேட்டோன்னே வண்டு தானும் முரல, வண்டுகள் தாங்களும் ரீங்கார விடுகிறது. நளிர் தரு சோலை மாலை, நல்ல அழகான சோலை. அந்த சோலைகள்ல மாலை நரை குறுகு வைகம் வரிசையாக, மாலை என்றது இங்க வரிசையை சொல்லுது. வரிசையாக நரை குறுகு என்பது நாரைகளும் குறுகுகளும். குருகுகள் எம்பினை எம்பின சங்கம் என்று வருதல்ல திருப்பள்ளி எழுச்சியில், அது மாதிரி குருகுகள் குருவிகள், அதுக்கு நேரையும் இருக்குது. அப்படிப்பட்ட நனிப்பள்ளி. எப்படிப்பட்ட நனிப்பள்ளி? குளிர்ந்த நனிப்பள்ளி, நல்ல நளிர்தர சோலைகள் நிறைந்த நனிப்பள்ளி. அங்கே கொம்பு வாத்தியங்கள் மனிதர்கள் வாசிக்கிறார்கள். இது அடுத்த சிறப்பு. மனிதர்களுடைய எத்தனங்களையும் சிறப்பாக போற்றி பாடும். மனிதர்கள் கட்டிய கட்டடங்களை சிறப்பாக பாடுவார், மதில்களை பாடுவார், கோபுரங்களை பாடுவார், அழகான மாளிகைகள் என்று பாடுவார். மனிதர்களுடைய ஆடல் பாடல் வாத்தியங்களை பாடுவார். பெண்கள் நடனமாடுகின்றது என்று சொல்லுவார், வாத்தியங்கள் வாசிக்கின்றது சொல்லுவார். அப்படி இப்ப மனித எத்தனங்களையும் மனித படைப்புகளின் அழகையும் ரசித்து போற்றுகின்ற தேவாரங்கள். பல பேர் மனித படைப்புகளை போற்றுவதில்லை, இயற்கையை மட்டும்தான் போற்றுவார்கள். மகாத்மா காந்தி ஒரு முறை கேட்டார்கள், நீங்கள் தாஜ்மஹால் பார்க்கவில்லையோ? இல்லை அணியேன் என்று கேட்டார். அது மனுஷன் கட்டினதுல என்ன சிறப்பு இருக்கு? நான் இயற்கையைத்தான் பார்க்கிறேன். நான் சைவம் அப்படி சொல்றேன், மனுஷன் கட்டினதையும் சிறந்து வியந்து பாடுகின்றது. அப்ப இங்க மனிதருடைய வாத்தியங்கள் தான் கொம்பு. கொம்பு தானே ஒலிக்காது. கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட பிடைவண்டு தானும் முரல நளிர்தரு சோலை மாலை நிறையாக நரை குருகு, நாரைகளும் குருவிகளும் இருக்கின்றன. வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்கால் என்று நனிப்பள்ளியினுடைய இயற்கை அழகை சொல்லுகின்றார். அடுத்தது தோடொரு பாதனாகி ஒரு வாதிலங்கு கரி சுரி சங்கு நின்று புரளம் காரிடமாக நின்று கனலாடும் இந்த இடமாய காதல் நகர்தான் வீடுடைதுவார்கள் விதி என்று சென்று நீதளிப்ப விரலால் நாடுட நாடு சும்மை கோலி வெள்ளம் மாறு நனிவள்ளி போலும் நகர்கால். தோருடைய செவியன சொல்றேன். தோடு என்பது இன்றைக்கு பொதுவாக காதில் அணிகிற எல்லா அணிக்கும் தோடு. சம்பந்தர் காலத்துல தோடு என்ற பெண்கள் அணிகிற அணி. ஆண்கள் அணிகிற அணிக்கு பேர் குலை, பெண்கள் அணிகிற அணிக்குதான் தோடு. அப்ப தோடொரு காதனாகி, இடப்பாகத்திலே தோடு வச்சிருக்கிறார். ஒரு காது இலங்கு சுரிசங்கு நின்று புலர, இன்னொரு காதுல சங்கை, சங்கிலே செய்த குலை,
என்கின்ற அணி, ஆண்களுக்குரிய காதணியை அணிந்திருக்கிறார். வலது காதலே குலை, இடது காதலே தோடு. சிவபெருமானுடைய திருவுருவங்களை பார்த்தால் நடராஜ வருவதால் 2 காதலையும் வித்தியாசமான காதணிகள் இருப்பதை காணலாம் என்று புரள. காடிடமாக நின்று, சுடுகாட்டை தனது இருப்பிடமாக கொண்டு, கனலாடும் எந்தை, தீயை கையிலே வைத்து ஆடுகின்ற எம்முடைய தந்தையாகி சிவபெருமான், இடமாய அவர் இருக்கின்ற காதல் நகர்தான். அவர் விருப்போடு காதலோடு இருக்கின்ற நகர் எது என்று கேட்டால் நனிபள்ளி. எப்படிப்பட்ட நனிபள்ளி? வீடுடனே இதுவார்கள் விதி என்று சென்று, வீடு பேர் அடைய வேணும், முத்தி அடைய வேணும் என்று விரும்புவார்கள். விதிமுறைப்படி பாருங்க, இதான் எங்க விதி. என்ன விதி என்று கேட்டா ஆகம, வேத ஆகம விதி. வேத ஆகம விதிப்படி சென்று வெறிநீர் தெளிப்ப விரலால், இப்படி கையால விரல்ல தண்ணி எடுத்து இப்படி தெளிக்கணுமா? என்ன செய்கிறார்கள்? கையில தண்ணி எடுத்து விரலால தொட்டு இப்படி தெளிக்கிறது என்ன? அனுஷ்டானம். அனுஷ்டானம் செய்கிறார்கள். தீட்சை எடுத்து அனுஷ்டானம் செய்கிறார். பாருங்க, தர்ப்பணம் அனுஷ்டானம் செய்கிறார்கள். தீட்சை எடுத்துள்ளது தான் தெரியும். அப்ப விதி சென்று விதி வேத ஆகம விதிப்படி தீட்சை பெற்று தினசரி அனுஷ்டானம் செய்கிறார்கள். அகமர்ஷனம் செய்கிறார்கள். தலையில தெளிச்சு எல்லாம். விதி என்று சென்று வெறிநீர் தெளிப்ப விரலால் நாடுடனோடு, அப்படிப்பட்ட நாடுடனோடு செம்மை ஒலி வெள்ளமாறும், சிறப்பான ஒலி பொருந்திய சத்தமிட்டு ஓடு வருகின்ற வெள்ளமாறும் ஆறு வருகிறது, காவிரி நதி வருகிறது. நனிபள்ளி போலும் நமர்கள், காவிரி யாறு ஓடுகின்ற நனிபள்ளி. சிவகுமார் கோயில் இருப்பார் நனிபள்ளிக்கு. காவிரி யாறு இப்பவும் இருக்குதோ பக்கத்துல? இருக்கையா? இருக்கு. கர்நாடகா திறந்து விட்டா சோலையாத்தான் இருக்கு. நல்லது. இது அடுத்த பாடலுக்கு போகும். இப்ப 2 பார்த்துட்டோம். ஒன்று, கிடைக்கின்ற மலர்களை கொண்டு ஒளிவிலாது இறைவனை வழிபடுகின்ற தொண்டர்கள். 2, விதிமுறைப்படி விரலால தண்ணி தெளிச்சு அனுஷ்டானம் செய்கின்ற அன்பர்கள். இப்படி செய்பவர்கள் வீடு பேற வேண்டி செய்கின்றார்கள். பூஜை எப்படியும் செய்யலாம். அதான் நாங்க ஆகம விதிப்படி சங்கல்பம் அங்கே மமபாத்த சமஸ்தெல்லாம் சொல்லி போட்டு பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அல்லது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பிரீத்தியர்த்தம், லலிதாச திரிபுரசுந்தரி பிரீத்தியர்த்தம் என்றால் அவர்களுடைய விருப்பப்படி என்றா விதிப்படி, அவர்கள் விரும்பினபடி வேத ஆகமங்கள்ல சொல்லப்படிபடி செய்ய புரோகிதான் சங்கல்பம். மற்றபடி பூஜைகள் எல்லாம் இருக்குது. அப்படி போய் அம்மாட வைக்கிற பூஜை, வரியாட்டாடுற பூஜை, பலி கொடுக்குற பூஜை, அதுகள் விதிப்படி இல்லை. அங்க நாங்கள் அவருடைய, அது எங்கட விருப்பப்படி செய்கிற பூஜை. பூஜைகள் 2 வகை. ஒன்று எங்கட விருப்பப்படி செய்கிறது, மற்றது இறைவன் விரும்பினபடி. இறைவன் விரும்பினது எங்க இருக்குண்டா வேத ஆகம விதிகள்ல இருக்கு. இது அந்த விதிப்படி செய்கிறது தான் சொல்லுகிறது. அடுத்தது மேகமோடோடு திங்கள் மலரால் பணிந்து மலையான் மடந்தை மணி பொன் ஆகமொரு பாகமாக அனலாடு மெந்தை பெருமானமர்ந்த நகர்தான் ஊகமோடாடி மந்தி உகளும் திளம்ப வகிலுந்தி ஒண்டோ பொன்னிழவி நாகமோடாலம் வாரு புனல் வந்தலைக்கு நனிபள்ளி போலு நமர்கள். மேகமோடு திங்கள், மேகத்தோடு ஓடுகின்ற, மேகத்தோடு இருக்கின்ற திங்கள் சந்திரன் மலரா அணிந்து, அதை ஒரு மலராக தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்ற நிறவன். மேகங்களோடு இருக்கின்ற சந்திரனை, ஓடும் மேகங்களோடு இருக்கின்ற சந்திரனை தன்னுடைய தலையிலே ஒரு மலராக அணிந்து, மலையான் மடந்தை, மலையரசனுடைய மகளாகிய உமாதேவியாரை மணிபொன் ஆகமோர் பாகமாக, மணி பொன் ஆகமோர் பாகமாக. மணி என்பது ரத்தினம், பொன் என்பது பொன். அந்த பொன்னும் ரத்தினமும் போல பாருங்க. பொன் என்பது நல்ல பசு மஞ்சள் நிறம், ரத்தினம் கடுஞ்சிவப்பு நிறம். இறைவன் ஒரு செம்மஞ்சள் நிறமா வருவார். என்ன ரெண்டும் கலந்து, அதுதான் மணிபொன் ஆகம். ஓர் பாகமாக, அதில் ஒரு பாகத்தில் வைத்து
அனலாடும் அனலாகிய நெருப்பை கையில் ஏந்தி ஆடுகின்ற எந்தை என்னுடைய தந்தை பெருமான் பெரியவர், எல்லாருக்கும் பெரியவர் பெருமான் அமர்ந்த நகர்தான். அவர் வீட்டில் இருக்கின்ற நகர் என்னென்று கேட்டார், நனிபள்ளி. எப்படிப்பட்ட நனிபள்ளி? ஊகமோடு மந்தி உகலும். ஊகம் என்றது கருங்குரங்காம். கருங்குரங்கு இருக்குல்ல, பெரிய குரங்கு, அதோட மந்தி குரங்கம் வந்து விளையாடுகின்ற உகலும் சிலம்ப அகில் உந்தி ஒன்பொன் இடறி நாகமோடு ஆரம் வாரம் புனல். அதுகளின் உகளின் சிலம்பண்ட அதுகள் விளையாடி சத்தம் போடு. சிலம்பண்ட சத்தம் போடுறது. அதோட அகில் உந்தி அகில மரங்களை பிரட்டி கொண்டு ஒன் பொன் இடறி பொன்னையும் உருட்டி கொண்டு நாகமோடு ஆரம் வாரும் நாகமரங்களையும் சந்தன மரங்களையும் அள்ளிக்கொண்டு வாரிக்கொண்டு புனல் வருகின்ற நீர் வந்து அலைக்கும், வந்து அலைமோதுகின்ற நனிபள்ளி. காவிரி ஆத்துல எல்லாம் வருகுதாம். என்ன வருகுது? அகில் மரக்கட்டைகள் வருகுது, சந்தன மரக்கட்டைகள் வருகுது, நாகமரக் கிளைகள் முறியுண்டு வருகுது, அத்தோட பொன்னும் முருண்டு வருகுது. பொன்மணியெல்லாம் ஆத்தோட வாரது இப்ப பொய் என்று சொல்லாதவங்க. அந்த நாள்ல பொற்றுடங்கம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. இப்ப எல்லாம் தங்க சுரங்கம் ஒவ்வொரு இடங்கள்ல கண்டுபிடிக்கிறார்கள் இல்லையா? இப்ப வட இந்தியாவில டெல்லி கிட்ட இங்கே ஒரு பெரிய தங்க இருப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது மாதிரி அந்த நாளில் தங்கம் எல்லாம் இது வழியேதான் இருந்தது. ரத்தினங்களும் அப்படித்தான். இலங்கையில ரத்தினக்காக்கில மண்ணுக்கு எடுக்கிற காலம் எல்லாம் இருந்தது எங்கட காலத்துல இல்லையா? இப்பவும் இருக்குதோ தெரியாது, சொல்ல மாட்டாங்க வெளியில, சட்டவிரோதம். அப்ப ரத்தினங்கள் அதுகள் எல்லாம் அப்படி வண்ணோட தண்ணியோட வாரதெல்லாம் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் அடிபட்டு வாது இருக்குது. இது வந்து திருக்கோணமலை பதிகள் வரும். கரைகளு சந்தெங்காரகிப்பிளவும் அளப்பெருங்கணமணி வரன்றி திரகலோதன் நித்திலங்கொழிக்கங் கோணமாமலையமந்தாரி. கரைகளு சந்தம், கரைகளில் இருக்கிற சந்தன மரங்களையும் உருட்டி கொண்டு அகிழ்பிளவும் அகில் மரக்கட்டைகளையும் பிளந்து எடுத்துக்கொண்டு அளப்பெருங் கனமணி வரை எண்ணிக்கையற்ற ரத்தின கற்களையும் சுமந்து கொண்டு என்று குறைகடலோதம். அப்படி வருகின்றது மகாலிகங்கையாறு. குறைகடலோதம் பெரிய உரத்து சத்தமொழித்து ஆர்ப்பரிக்கின்ற அந்த கடற்கரையிலே நித்திலங்கொழிக்கும் முத்துக்கள் வருகிறது. ரெண்டும் சேர்ந்து சந்திக்கிற இடத்துல திருக்கோணமலை இருக்கின்ற சம்பந்தர் பாடியிருக்கிறார். அதேதான் காவிரியிலே இவ்வளவும் வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது தகைமலி தண்டு சூலமனலுமுழு நாகம் கொடு கொட்டி வீணை முரல வகைமலி வன்னி கொன்றை மதமத்தம் வைத்த பெருமானுகந்த நகர்தான் புகைமலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி நகைமலி முத்திலங்கு மணல் சூழ் கிடக்கை நனி பள்ளி போலும் நமர்கால். தகைமலி தகமை பொருந்திய பெருமை பொருந்திய தண்டு தண்டத்தை கையிலே வச்சிருக்கிறார். சூலம் சூலத்தை கையிலே வச்சிருக்கிறார். அனலுமுளும் நாகம் நெருப்பை காக்கின்ற நாகத்தை அணிந்திருக்கிறார். கொடுகொட்டி வீணை முரல கொடுகொட்டி என்னும் கூத்தை ஆடுகின்றார். வீணையை இசைக்கின்றார். வகைமெலி வன்னி கொன்றை மதம் மத்தம் வைத்த வகவகையாக வன்னிப்பூ கொன்றைப்பூ உண்மத்தம்பூ ஆகியவற்றை அணிந்திருக்கின்ற பெருமான் பெரியவர். உகந்த நகர்தான் விரும்பி வந்து அமர்ந்த நகர். இவ்வளவும் சிவபெருமான். சூலம் தண்டம் நாகம் வீணை வாசிக்கிறார், கூத்தாடுகிறார். புகைமெலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி. புகைமெலி சாம்பிராணி புகை போட்டு கந்த மாலை புனைவார்கள் சுகந்த மாலை அணிந்து பூசல் பணிவார்கள் பூச பணிவார்கள் உங்களை தோத்தரிக்க செய்வார்கள் வழிபடுபவர்கள். பாடல் பெருகி அவர்கள் பாடுகின்ற பாடல்கள் நிறைந்து நகைமெலி முத்திலங்கும். நகைமெலி என்றா சிரிக்கின்ற முத்து, பல்லு போல நகை வெண் மொழிகின்ற முத்திலங்கும் மணல் சூழ் கிடக்கை
மணற்பரப்பு இருக்கின்ற இந்த நனிபள்ளி போலும் நமர்கால் இந்த நனிபள்ளியில இருக்கின்றார் என்று சொல்லுவாங்க. நனிபள்ளி கிட்ட கடல் இருக்கும் சிவகுமார். இல்ல ஐயா. அந்த நாள்ல இருந்தது தெரியாது. சீர்காழிக்கு கிட்ட கடல் இருந்ததாக அந்த நாளில சம்பந்தர் பாடி இருக்கிறார். சிதம்பரத்திலேயும் கடல் கிட்ட இருந்தது, இப்ப இல்லை. அடுத்தது பாருங்க. வளமிகு பாலன் வேலன் வளைவாழ இற்று மதியாரக்கன் வழியோடு உளமிகு தோள்கள் ஒல்க விரலால் அடர்த்த பெருமான் உகர்ந்த நகர்தான் நிலமிகு கீழு மேலும் நிகராதுமில்லை என நின்ற நீதி அதனை நலமிகு தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும் நனிபள்ளி போலும் நமர்கள். 8வது பாடல்ல வளமை போல ராவணனை பாடுவேன். பல பேர் தப்பாக எடுக்கிறது. ராவணன் எல்லாரும் போட்டி பாடினார் இல்லை. அந்த அவனுடைய ஆணவத்தை இறைவனுடைய குணத்தையும் காட்டுவதற்காக, எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவர் அருள் செய்கிறார் என்பதை காட்டுவதற்கு. வலமிகு வலிமை மிகுந்த வாளன் வாளை கொண்டவன், வேலன் வேலை கொண்டவன், வளைவால் எயிர் என்றா பல்லு, வளைந்த பல்லையுடையவன், மதியாக அரக்கன் இறைவனை கனம் பண்ணாத அரக்கன் ஆகிய ராவணன், வலியோடு உளமிகு தோள்கள் ஒல்க, அவனுடைய வலிமை பொருந்திய வீரியம் பொருந்திய தோள்கள் ஒல்க என்ற அடங்கும்படியாக நெறியும்படியாக விரலால் அடர்த்த பெருமான், தன்னுடைய கால் பெருவிரனாலே அமர்த்தி அவனை மலையின் கீழ் நசித்த பெருமான் சிவபெருமான் உகந்த நகர்தான், அவர் விரும்பி அமர்ந்திருக்கிற நகர். நிலமிகு கீழும் மேலின் நிகராதுமில்லை என நின்ற நீதி அதனை, இந்த நிலத்தில உலகில, அதுக்கு கீழுலகில, அதுக்கு மேலுலகில, இங்கு எங்பாலும் தனக்கு நிகராக நீதி என்ற நிலையிலே நிற்கிற இறைவனை நீதியான தேவன் என்று சொல்லுகிறார்கள். இறைவன் நீதியே வடிவானவன், எம்படிமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த உலகத்திலேயும் மேலுலகங்களையும் கீழுலகையும் இதை போல ஒன்று இல்லை என்னும்படியாக நீதி வடிவனாக்கிய இறைவனை, நீதி அதனை நலமிகு தொண்டர் நலமிகமெண்டா லட்சணமான பக்த லட்சணங்கள் பொருந்திய தொண்டர் நாளும் அடிபரவல் செய்யும், நாளும் அவருடைய திருவடிகளை வணங்குகின்ற நனிபள்ளி போலும் நமர்கால், திருநனிபள்ளி என்று சொல்லுகின்றார். அடுத்தது ஒருவன் ஒன்று தோன்றி எரிகின்ற ஒரு நீர்மை சீர்மை நினையார் அறவுரு வேதனாவல் அரையனோடு மாறும் அறியாத அண்ணல் நகர்தான் உறவில் முல்லை மௌவல் குளிர் கொண்டி உன்னை உனகொன்றை துண்டு கொல்லி நரையோதுதாது புதுவாசனாலும் நனிவள்ளி போலும் நமர்கள். 9வது பாடல்ல அடிமுடி தேடியதை பாடுவார். 10வது பாடல்ல சமணர்களுக்கு ஒரு கதை கொடுப்பார். 11வது பாடல்ல பயன் சொல்லுவார். இதான் விளமை. நிறபுரு ஒன்று தோன்றி எரி ஒன்றி நின்றதொரு நீர்மை சீர்மை நினையார், செம்மையான நிறம் பொருந்திய நெருப்பு ஒன்றாக தங்களுக்கு முன்னால தோன்றி நின்றதொரு சிறப்பை, அதனுடைய ஒப்பிலா சிறப்பை நினையாத அறவுரு வேதனாவன், அறவடுவையாகிய வேதங்களை ஓதுகின்ற அயனோடு பிரம்மாவோடு மாலும் திருமாலும் அறியாத அண்ணல், திருமணம் பெருமாளும் கூட அறிய முடியாத சிவபெருமான். அழலுருவாக பக்கத்தில் எழும்பி நிற்க பிரம்மன் சிவனாலயம் மகாவிஷ்ணுவாலயம் அவருடைய அடிமுடி அறிய முடியவில்லை. பிரம்மன் சரஸ்வதி பதி, சகல கல்விக்கும் அதிபதி சரஸ்வதி, அறிவுகளுக்கு ஆராய்ச்சிக்கு.
எந்த அறிவு ஆராய்ச்சிகளை இருந்தாலும் எவ்வளவு படித்தாலும் இறைவனை அடைய முடியாது. திருமால் லக்ஷ்மிபதி. லட்சுமி என்றால் சும்மா செல்வம் மட்டும் இல்லை, எல்லா செல்வங்களும். சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தானியலட்சுமி, தனலட்சுமி எல்லாம். பொலிட்டிக்கல் பவர், மெட்டீரியல் பவர், பிள்ளைகள் புரோஜனி, புகழ், வீரியம் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் கூட இறைவனை அடைய முடியாது. அது திருமால். அறியாத அண்ணல் நகர்தான். அறிய முடியாத அண்ணல் பெருமான் இருக்கின்ற நகர். புறவிரி என்றா அந்த நிலத்தில வெளியிலே என்ன விரிமுல்லை, விரிந்த முல்லைப்பூக்கள், மௌவல் மல்லிகை, குளிர் பிண்டி, பிண்டி என்பது அசோக மரம் என்று போட்டிருக்குது. புன்னை மரம், புன்னை கொன்றை மரங்கள், துன்று பொதுலின் அறவிரி போது தாது புது நாசவாரும். அங்கே இருக்கின்ற அந்த போலகள்ல அந்த மரங்கள்ல பூத்த பூக்கள் நரவு என்றால் தேன் சிந்தி, போது தாது மகரந்த மணியின் சிந்தி, புது வாசம் நறுமணமும் வருகின்ற. பாத்தீங்களா, இந்த பூக்கள்ல இருந்து தேன், மகரந்தம், மற்றது நறுமணம் மூன்றும் வருகின்ற நாரும் நனிபள்ளி. அப்படிப்பட்ட நனிபள்ளியிலே இருக்கிறார். இந்த மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த இதுகளை பொருள் என்று படித்தால் இந்த ஆலயங்கள்ல மரங்களை வெட்டி போட்டு மதில கட்ட மாட்டார்கள் இல்லையா? எல்லாம் முட்டோதல் என்ற கண்ணை மூடிக்கொண்டு படிக்கிற கூட்டமா போயிட்டு. பொருள் உணர்ந்து படித்தால் ஆலயங்கள்ல இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி கொட்ட மாட்டார். அடுத்தது அனமிகு செல்கு சோறு கொணர்கன்று கையிலிட உண்டு பட்ட அமனும் மனமிகு கஞ்சி மண்டை அதில் உண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும் வினைமிகு வேத நான்கும் விரிவித்த நாவின் விடையாணுகந்த நகர்தான் தனமிகு தொண்டர் நாளும் அடிவரவல் செய்யு தனிபள்ளி போலும் நமர்காள். அனமிகு செல்கு, அனமிகு அன்னம், செல்கு சோறு கொணர்கன்று. சோறு தாங்கோன்னு கேட்டு, சோறு கொணர்க என்று, சோறு கொண்டு வாங்கோ என்று கேட்டு, கையில் இட உண்டு, கையிலே அதை ஏற்று உண்டு. பட்ட அமனும், அப்படிப்பட்ட அமனர்கள் சமணர்களும். மனமிகு கஞ்சி மண்டை அதிலுண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும். மட்டையில இப்படி பாத்திரம், பிச்சை பாத்திரம், புத்தபிக்கு மேல வச்சிருப்பினோம், அது மாதிரி அதிலே கஞ்சிய வேண்டி அதை சாப்பிடுற அந்த அதிலுண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும். சிவதொண்டர்களுடைய குணங்கள் எல்லாம் அங்க இல்லை. சிவதொண்டருடைய குணங்கள் என்பது இறைவன் மீது பக்தி. பக்த லட்சணத்துல புறத்து லட்சணங்கள் 5, 10, பரத்து 10. 10 சென்பளவுடையீர் வெளிப்பக்கத்துல பார்த்தா திருநீர் இருக்கணும், முருத்திராட்சம் இருக்கணும். இறைவனை நினைச்சோடனே கண்ணீர் வர வேணும், நாத்தழுதழுக்க வேணும், வியர்க்க வேணும், மேனி நடுங்க வேணும், மயிர்கூச்செறிய வேணும். இதெல்லாம் வெளி அடையாளங்கள். உள்ளடையாளங்கள் அகத்து லட்சணங்கள் 10 இருக்குது. இந்த 10, 20 விருந்தாத்தான் பத்தர்கள். அந்த பத்தர்கள் குணம் அதான் பக்தருடைய குணம். அந்த குணங்கள் எல்லாம் சமணன் பௌத்தத்துல இல்லை. ஏன்னா கடவுளே இல்லை. யார்கிட்ட பக்தியை செலுத்துறது? சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் கடவுள் இல்லை, பக்தி இல்லை. அதான் அது தொண்டர் குணமின்றி, பக்த லட்சணங்கள் இல்லாத நின்ற வடிவும் அப்படிப்பட்ட சமணர்களும் அனவர்களும் வினமிகு மேத நான்கும் விரிவித்த நாவின் விடையானுகந்த நகர்தான். அப்படிப்பட்ட சமணர்களே பௌத்தர்களே நெறியின் இல்லாது வினை மிகு வேத நான்கும், வினை என்ற செயல்கள், வேள்விகள், கிரியைகள் நிறைந்த வேதங்கள் 4 விரிவித்த நாவின், அவற்றை விரித்து சொன்ன நாவையுடையவன் சிவபெருமான். விடையான், அறமாகிய விடையுடையவன், தர்ம விடை. அவன் வர்ற விடை வெள்ளை நிற விடை ஏறு என்பது தர்ம தேவதை, விடையும் கொண்டவர். அந்த விடையின் 4 கால்களில் 4 வேதங்கள். விடையால் உகந்த நகர்தான். அப்படி வேதங்களை ஓதுகின்ற நாவையும்
ஏறுகின்ற தர்மமாகிய விடையையும் உடையவனுடைய சிவபெருமான் உகந்த நகர் எதுவென்று கேட்டால் நனமிகு தொண்டர் நாளும் அடி பரவல் செய்யும் நனமிகு நல்ல தெளிந்த ஞானமுடைய, நனம் என்றது நல்ல தெளிந்த ஞானமுடைய தொண்டர்கள் நாளும் அடிபரவல் செய்யும் தினந்தோறும் வழிபடுகின்ற நனிபள்ளி இப்படிப்பட்ட இறைவன் இருக்கின்ற இடம். இப்ப சமணம் பௌத்தத்தை அதனுடைய இயல்புகளை சொன்னேன். துறவரம் சைவத்தில் ஒரு பிரிவாக இருந்தாலும் அதுதான் பொது என்று இல்லை. 63 நாயன்மார்கள் எங்களுக்கு 2 பேர் தான் துறவிகள். ஒன்று மூர்த்தி நாயனார், அல்லது திருநாவுக்கரசர். மற்ற எல்லாரும் துறவில்லை. இப்போ இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் துறவு என்று சொல்ற மாதிரி இல்லை. துறவில வந்துதான் இறைவனை அடைய வேண்டும் என்றும் சைவன் சொல்லுவதில்லை. துறவ அந்த நேரத்தில் சமணமும் பௌத்தமும் துறவில்லாமல் முத்தி இல்லை என்று சொன்ன மதங்கள். அதான் அவர் கண்டிக்கிறார். துறவில்லாமல் முத்தி இல்லை, அது அவர் கண்டிக்கிறார். 2வது அவர்கள் கலைகள் உலகியல் இன்பங்களை வெறுத்தார்கள். விவசாயத்தை கூட ஒதுக்கினார்கள் சமணர்கள். நிலத்தை கிண்டினா புழு செத்து போகும்ட்டு, புழு பூச்சி செத்து போகும்ட்டு. சாக்கியர் என்றது பௌத்தர். சாக்கிய நாயனார் இருக்கிறார்கள் பௌத்தர். அனமிகு செல்கு சோறு கொணர்கன்று கையிலிடவுண்டு பட்ட அமனம் மனமிகு கஞ்சி மண்டை அதிலுண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும். அதை விட்டு இங்கால போக வேணும் என்றதை சொல்றார். நிறைவு பாடலுக்கு வருகிறார். படிங்க. கடல்தரை யோத நல்கு களிகானல் பானல் கமல் காளி என்று கருத படுபொருளாறு நாளும் உலகாக வைத்த பதியான ஞான முனிவன் விடுபறையொற்ற ஒன்ற அத்தர் இயன் மேலிருந்தி இசையால் உரைத்த பனுவல் நடுவிரு தாளுமெந்தை நனிபள்ளி உள்ப வினை கெடுத்தலானை நமதே. இதெல்லாம் டெஸ்டிமோனி. நான் சொன்னேன் சீர்காழிக்கு கிட்ட கடல் இருந்தது, இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு சொல்றேன் கடல் வரை ஓதம் மல்கு களி காணல் பானல் கமல் காளி என்று கருத. கடற்கரையோடு இருக்கிறார். ஓதம் என்பது இரைச்சல் நிறைந்த ஓதம் மல்கும். களி என்பது அந்த சதக்கில் இருக்கிற சதுப்பு நிலம் களி. அத கடிப்பு நிலங்கள்ல இருக்க இந்த களி. பானல் கமல் காளி, களி காணல் பானல். அந்த களியில இருக்கிற காணல், அந்த சதுப்பு நிலக்காடுகள். சதுப்பு நிலக்காடுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். தில்லையும் சதுப்பு நிலக்காடு தான். தில்லை செடியே சதுப்பு நிலத்தாவரம். உண்டைக்கு சிதம்பரத்தில் இல்லை, நீங்க கொஞ்சம் தள்ளி போனா தான் பார்க்கலாம். அந்த சதுப்பு நிலக்காடுகளை களிபானல் என்றார், களிகானல் என்றார். பானல் என்றது சோலைகளை சொன்னார். கமல் காளி நிறைந்த சீர்காழி என்று கருதப்படுகின்ற பொருள் 6 நாளும் உளதாக வைத்த பதியான பொருள் 6 நாளும் வேதங்கள் 4 6 அங்கங்களும் உள்ளத்திலே அறிந்து உணர்ந்தவனாகிய ஞான முனிவன். தன்னைத்தான் சொல்றார் ஞான முனிவன். பாருங்க, சின்ன புள்ள சொல்றார் தனக்கு எல்லாம் வந்துட்டுது தண்டை வாயால சொல்றார். பாருங்க, கருத படுபொருள் 6 நாளும் உளதாக வைத்த பதியான ஞான முனிவன். பதி என்பது தலைவன். அப்ப வேதன் 4ஐயும் 6 அங்க நூல்களிலேயும் தன்னுடைய உள்ளத்திலே இறைவன் வைத்திட்டார். இதைத்தான் பெரியவனாதில் படித்தார். உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இன்ஸ்டன்ட் லிபரேஷன், இன்ஸ்டன்ட் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் வந்துட்டது அவருக்கு. அதான் இதுல சம்பந்தரே படிக்கிறார் பாருங்க. படுபொருள் 6 நாளும் உளதாக வைத்த பதியான ஞான முனிவன் இடுபறை இடுபறை ஒன்ற வாத்தியங்கள் மீதுங்க. பறைய வாத்தியம் இந்த பறை வாத்தியங்கள் அடித்து அத்தர் பியன் மேல் இருந்து. அத்தர் என்பது அவருடைய தகப்பன். சின்ன பிள்ளை என்னும் சிவபெருமான் சிவிக கொடுக்கல. அப்ப தகப்பண்ட தோல்ல இருந்துதான் போறார். அத்தன் பியன் மேல் இருந்து இன்னிசையால் உரைத்த பனுவல். இனிய இசையோடு உரைத்த இந்த பனுவலாகிய இந்த பாட்டு நடுவிருளாடும் எந்தை.
நடுச்சாமத்திலே நள்ளேரிலே நட்டம் பயின்றாடு நாதனே. அதான் நடுவிருளாடு விந்தை நனிவள்ளி உள்க. அந்த நனிவள்ளி இருக்க இந்த பெருமானை உள்க, உள்ளத்தால நினைந்து உருக உள்க. வினை கெடுதல் ஆணை நமது. உங்களோட வினையெல்லாம் கெட்டுப்போம் ஆணை என்று சொல்றார். சத்தியமா ஆணை ஆணை என்று சொல்றார். அதிகாரத்தோட சொல்லுகிறார். தன்னை பதியான ஞான முனிவன் என்று சொல்லுகிறார். பதி என்றா தலைவன். என்ன பதி? சீர்காழிக்கு தான் தலைவனாம். எப்படிப்பட்ட சீர்காழி? கடல் வரை ஓதம் மல்கும் கலிகானல் பானல் கமல் காளி. பெருமோசை எடுத்து மோதுகின்ற கடல் கரையிலே கலிகானல் சதுப்பு நில காடுகளும், மற்றது பானல் மனிதர்கள் இயற்றிய சோலைகளும் கமல் விளங்குகின்ற காளி. பதியான ஞான முனிவன், தலைவனான ஞான முனிவனாகிய நான் கருதப்படு பொருளாறு நாள உளதாக வைத்த பதியான ஞான முனிவன். எல்லோரும் விரும்பப்படுகின்ற, நினைக்கப்படுகின்ற, அறிய முயலுகின்ற, கருதப்படுகின்ற அந்த 6 அங்கங்களையும் 4 வேதங்களையும் எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே இன்ஸ்டண்டா கொண்டு வந்துட்டார், வைத்தார். பதியான ஞான முனிவன் இடுபறை ஒன்ற வாத்தியங்கள் முழக்க, பறை வாத்தியங்கள் மேள வாத்தியங்கள் முழங்க, அத்தர்பியன் மேல் இருந்து, என்னுடைய அத்தனாகிய தந்தையினுடைய தோல் மேல் இருந்து இன்னிசையால் உரைத்த பனுவல், இனிய இசையோடு உரைத்த இந்த பாடல் நழுவிருளாடு மெந்தை நனிபள்ளி உள்க. இந்த பாடலை நடுவிலே நல்லில் நட்டம் நடமாடுகின்ற அந்த நனிபள்ளியினுடைய தலைவனை நினைந்து உள்க. இந்த பாடலை சொல்ல வினை கெடுதல் ஆணை நமது. வான்மகில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் வரையரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி வெல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரக நம பார்வதி பதையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளைக்கு சற்சங்கத்துல சந்திப்போம். நல்ல